தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். ஒன்றும் கிடையாது, 2 நாளாவே ஒரு பிரச்சனை சர்ச்சையாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. திருமாவளவன் அவர்களை ஆராசா அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி முத்திர குத்துற விதமாக பேசிட்டாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் விசிகக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பார்வையில் அண்ணன் திருமாவர்களை சாதி தலைவராக தான் பார்க்குறீங்களா, இல்லை ஆராசாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆண்டி மகன் ராசா அவர்களுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதியாகவும் தலைவராகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் தலைவர் அவர். அப்படியான தலைவரை ஒரு விவாத மேடையில் அல்லது ஒரு தொலைக்காட்சியில் சாதியினுடைய தலைவர், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமான தலைவர் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. வேற எதுவும் உள்நோக்கத்தோட ஆராசா அண்ணன் திருமாவர்களை சாயத்தலும் சொல்லி? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா, சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பாமக வெர்சஸ் விசிக அல்லது பாமக திமுக. பாமகவை திமுகக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு கும்பல் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சுக்கிருக்காங்க. சரி. அந்த இதை மடைமாற்றம் பண்றதுக்கு அல்லது தலைவரை இப்படியான ஒரு சூழல்ல கட்டமைச்சு இவரை ஒரு சாதியின் தலைவர், அப்ப நீங்க இருக்கும்போது பாமக சாதி தானே, அது ஒரு சாதி கட்சி தானே, அப்ப அதுக்கான உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அப்ப பாமகக்கும் இங்க ஒரு இடம் இருக்கு. உங்க சாதிக்கு திருமாவளவன், உங்க சாதிக்கு ராமதாஸ். வன்னியர்களுக்கு பாமக, விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள்ல நீங்க சொல்ல போனா என்ன சொல்றதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர்கள் சாதிக்கான தலைவர் அல்ல. எங்க ஒடுக்கப்படுற மக்கள் இருக்கிறாங்களோ அங்க வெகுண்டெழுந்து அல்லது முதலாளாய் நின்று குரல் கொடுக்கக்கூடிய மகத்தான மக்கள் தலைவர் தான் எழுச்சி தமிழர். இல்ல, அது அப்படி இருந்தாலும் கூட விசிகால தலித்துகள் தானே ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அது ஒரு பார்வை பார்க்க வேண்டிய தேவை இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்ட சூழல்ல, இப்ப இருக்க கால சூழல்ல தலித்துகள் மட்டும் இருக்காங்களா அல்லது தலித் அல்லாதோர் இருக்காங்களான்ற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அத மக்கள்கிட்டே விடுறான். சரி, மக்கள்கிட்ட விடுறான், அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள்ட்டையுமே விடுறான். இப்ப திமுக திட்டமிட்டு அண்ணன் திருமாவர்களை ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துவதற்காகவே ஆராசாவை இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா காரணமா இருக்கும். ஏன்னா தலைவரை ஒரு சாதிக்கான தலைவர்னு சொல்லக்கூடிய ராசா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா. அப்ப இவரை வச்சு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. இப்ப மத்தாள் யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு வேற ஒரு விவாதத்துக்கு போயிடும். ஆமா. இப்ப ஆராசா சொல்லும் போது அந்த விவாதம் போகாது. நானே சொல்றேன் அவர் சாதி தலைவர் தான் அப்படின்ற மாதிரி நானே சொல்றேன், அதாவது நான் ஏத்துக்கிறேன், அவர் எங்க கட்சி எங்க சாதிக்கான தலைவர், அவர் எங்க சாதிக்கான பிரதிநிதி அப்படின்றத யாரை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இங்க இந்த சாதியை சார்ந்த ஒரு ஒரு அவரே சொல்லிட்டாரு, ஆராசாவே சொல்லிட்டாரு, அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி உருவாக்குவதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்? சீட்டு தான். போன முறை 6 சீட்டு வாங்கியிருந்தோம் விடுதலை கட்சியின் சார்பா. 6 சீட்டு சட்டமன்ற இதுல தேர்தலில் 6 சீட்டு வாங்கியிருந்தோம். இந்த முறை தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கோம், பானை சின்னத்தை வாங்கியிருக்கிறோம். அந்த பானை சின்னத்தை அதை நாங்கள் தனித்துவமாக நின்று இன்னைக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தனி சின்னத்தில் போட்டிட்டு இன்னைக்கு நாங்கள் பானை சின்னம் வென்று எடுத்திருக்கோம். இப்போ சீட்டுக்கான காரணத்தை வச்சு தான் அண்ணன் திருமாவர்களை காரணப்படுறா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன புரியல? சீட்டுக்காகனா என்ன, எப்படி எடுத்துக்கிறேன்? சீட்டுக்குன்னா போன தடவை 6 சீட்டு, இந்த தடவை குறைந்தபட்சம் 2 இலக்கில் இடம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட மேலோங்கிருச்சு. ஆமா. நம்ம போனோட சின்ன இல்லை, அதனால 6 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை சின்ன இருக்குது, நமக்கு எப்படி பார்த்தாலும் 25 சீட்டுனாலும் நம்ம கேட்டு வாங்கணும். அதாவது ஓட்டு சதவீதம் அல்லது எந்த ஒரு இதுலையுமே பெரிய அளவுல ஒரு மேன் பவர் அல்லது தொண்டர்களினுடைய படை இல்லாத ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய ஒரு மத்திய
மத்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து 25 சீட்டு 30 சீட்டுன்னு கொடுக்கும்போது இங்கே தொண்டர் கிட்டத்தட்ட வந்து நம்ம தேசங்கப்பா மாநாடு வெள்ளும் ஜனநாயக மாநாடு இப்படியான மாநாடுகளை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 லட்சம் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கூடி அந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி அடைய செஞ்சுருக்காங்க. அப்படியான மிக பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்தின எழுச்சி தமிழர் அவர் வந்து இந்த முறை வந்து 25 சீட்டு கண்டிப்பான முறையில் கேட்கணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள்கிட்ட மட்டும் இல்லை பொதுமக்கள்கிட்டையுமே நிறைய பேர்கிட்ட வந்து இதற்கான குரல் எழும்பி இருக்கு. இப்போ அதனால வந்து எங்க இவங்க 25 சீட்டு கேட்டுருவாங்களோ, எங்க 6க்கு மேல கேட்டுருவாங்களோ, அப்ப நீங்க ஒரு சாதி தலைவர் தான் அப்படின்றத அவர் தேக்க முடிய வைக்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு ஒரு விவாதங்களை உருவாக்குறாங்க. ஆமா, விவாதங்களை உருவாக்குறாங்க. ஆனா தலைவர் வந்து சீட்டுக்காகவோ அல்லது வேற ஒரு அதுக்காகலாம் நம்ம வந்து இங்க இருக்கல. சனாதனத்தை வேற இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, இடதுசாரிகள் இருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு அந்த சனாதன சக்திகளை வந்து வேறழிக்கணும், வேற இருக்க வேணும்னு சொல்லிட்டு அதற்கான அஜெண்டா அல்லது கொள்கையை வகுத்து இயங்கிக்கிட்டு இருக்கிறனால தலைவர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நமக்கான இடம் என்பது கேட்கக்கூடிய இடத்துல நம்ம கேட்டு தான் ஆகணுன்றதும் ஒரு கட்டாயமாக இருக்குது. அந்த வகையில் வந்து 2 இலக்குக்கு மேலே தான் வந்து சீட்டு வாங்கணும் அல்லது கேட்கணும் அப்படின்றது மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்ட்டையும் பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ விசிகா வந்து தொடர்ச்சியாக பல்வேறு வகையான போராட்டங்கள்லாம் எல்லா மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட இந்த திமுக திட்டமிட்டு இந்த விவாதங்களை கிளப்புறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த ஒரு ஒரு அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் போய் திருமாவளவன் மெர்ஜ் ஆகிடக்கூடாது, அவரை சாதி தலைவராக தேக்க முடிய வைக்கணும், அவர் ஒருவேளை ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் மெர்ஜ் ஆகி அவர் ஒரு பொதுத் தலைவர் வந்துட்டாருன்னா நமக்கே ஒரு காம்படிஷன் வந்துடுவார்ன்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் போய் அவர் மெர்ஜ் ஆகிடக்கூடாதுன்ற அவங்களாம் வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது. ஆதவன் நம்ம ஒரு கையால் மறைக்க முடியுமா? சூரியன் ஒரு கையால் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அப்படியான சூழலில் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவருக்கான பார்வையிலிருந்து மக்களை வந்து அவர் எந்த இடத்துல எங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, போயிடுறாரு. அப்படி இருக்க சூழலில் வந்து மக்கள்கிட்ட இருந்து தலைவர் எழுச்சி தமிழர் அந்நியப்படவே மாட்டார், மக்களும் வந்து எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து அந்நியப்படவே மாட்டாங்க. இப்போ ஆராசா வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆள், அது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் தான். அவர் வந்து ஒரு நாக்கு தவறி இந்த மாதிரி சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாக்கு தவறிலாம் சொல்லியிருக்க மாட்டார். அவர் மிகப்பெரிய பேச்சாளர், நல்ல பேச்சாளர். ஒரு மனிதன் பேச ஆரம்பிச்சுட்டா ஒரு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுடைய முழு கவனமும் அவங்க மேல பேசக்கூடிய இடத்துல பேசக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்ல அவர் ஒரு ஆள். அப்படியானவர் வந்து அதாவது தொண்டை ஸ்லிப்பாகி அல்லது இடைச்சிறகளால அல்லது கேட்ட கேள்வி சரியான புரிதல் இல்லாமலாம் பேசியிருக்க மாட்டார். வாய்ப்பு இல்லை. வேங்க வேலை பத்தின கேள்வி கேட்குறாங்க. வேங்க வேலை பத்தின கேள்வி வந்து யார்கிட்ட கேட்கணும், யாரை பத்தி கேட்கணும்ன்றது இருக்குல்ல. வேங்கவேல்ல ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. இதுக்கு முழு பொறுப்பு யாரு? ஆளுகின்ற அரசு. அப்ப அரசு வந்து அந்த இடத்துல இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்றது வந்து யாருடைய குறைபாடு? அரசோடைய குறைபாடு. அப்ப அரசு தானே சொல்லி இருந்திருக்கணும். இதுக்காண்டி போராடின திருமாவளவன் எப்படி சொல்ல முடியும்? இதைத்தான் ராசா சொல்றாரு. அந்த வேங்கவேல் மக்களுக்காக போராடின திருமாவளவன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அவர் ஒரு சாதிக்கான தலைவர். இடையில டக்குன்னு என்ன செஞ்சாரு, ஒரே அந்த சீக்வன்ஸ்லயே சொல்றாரு. ஆனா அவர் அப்படி பார்க்கல சொல்றதையும் சொல்லிட்டு ஆனா அப்படி பார்க்கல அப்படின்றது வந்து ஏமாத்துறது. ஆனா பெரிய லெவல்ல வந்து எது வைரல் ஆச்சு, எது வந்து பேசும் பொருள் ஆச்சு அப்படின்னா எழுச்சி தமிழரை வந்து சாதியின் தலைவரை பார்த்து பேசினாரு. சாதியின் தலைவர், அவர் ஒரு சாதிக்கான தலைவர்னு சொன்னதுதான் பெரிய விவாதம் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஒரு உள்நோக்கத்தோட தான் அவர் பேசிய காரணம் புரிஞ்சுக்கலாம். ஆமா, சில விஷயங்கள் இருக்கு, தேர்தல் கணக்குகள் இருக்கு, சீட்டு அதிகமாக கேட்காதீங்க. ஆமா, அதாவது இப்ப நீங்க இவளை கேட்காதீங்க அவளை கேட்காதீங்கன்னு நம்ம நேரம் சொல்லி இது பண்றது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த பத்தி பேசிருக்காங்கல்ல, பேசணும்னு இதை பத்தின விவாதம் மக்கள்கிட்ட போகும். மக்கள்கிட்ட போகணும்னு அந்த இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்காங்க, ஆதரவு சக்திகள் யூடியூப், அவங்களுக்கான ஆதரவுக்கான யூடியூப் சேனல் நிறைய இருக்காங்க, வலைத்தொலைக்காட்சிகள் இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு ஆய்வு எடுக்கிறேன்ற ஒரு பேர்ல கிளம்பிடுவாங்க. கிளம்புனாங்க நீங்க இவங்க கரெக்டா வந்து போய் கேட்பாங்க. கேட்கறவங்க எல்லாம் எல்லாத்தையுமே தகவல் சொல்லிடுவாங்க. தலைவர் வந்து அதாவது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து
இந்த மாதிரி வந்து தலைவர் இல்ல, இவர் சாதிக்கான தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அவங்க கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதுல எந்த கருத்தை அவங்களுக்கு ஆப்டா இருக்கோ அல்லது அவங்களுக்கு சரி எனக்கு எடுத்துக்கணும்னு தோணுதோ அதை எடுத்துக்கிடுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணிடுறது. இன்னைக்கு அப்படித்தானே எல்லா ஊடகங்களுமே செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப திருமாவளவன் சாதிக்கான தலைவன்றத வந்து ஒரு ஒரு பொதுமக்கள் மத்தியில விவாதங்களை உருவாக்குறாங்க. அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆதரவு சேனலே போய் பேட்டிட்டு வச்சு அவங்களே கருத்தை சொல்ல வச்சு அப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா இதனுடைய உள்நோக்கங்கள் தேர்தல் கணக்கு தான். இது இன்னும் 6 மாதம் தானே இருக்கு. 6 மாதம் கூட இல்ல, 4 மாதங்கள் தான் இருக்கு. 4 மாதத்துல வந்து எப்படி பார்த்தாலும் என்ன அவங்களுக்கு கட்சிகள்ல தேமுதிகக்கு இன்னைக்கு வந்து தேமுதிகக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்கு, வந்தா நாங்க ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் திமுக இருக்காங்க. அவங்க எந்த கட்சியும் தான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது பாமகவும் சொல்லிட்டாங்க. ஆனா எலிஸ் தமிழர் அவர் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சாதி சார்ந்த பாமகவும் மதம் சார்ந்த பாஜகவும் இருக்கிற அணியில விசிகா இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. விசிகா வெளியேறிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை தான் தொடும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய பார்வையிலேருந்து ஆராஸ் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சுடைய உள்நோக்கம் முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கானதான். சீட் அதிகமாக கேட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாதி மனநிலையே இந்த மக்களை தேக்கமடைய வைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நீ இறுதி ஆராசாவுக்கு ஒரு கண்டனங்களோ இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்வதாக இருந்தால் நீ என்ன சொல்லுங்க? ஆராசா அவர்களுக்கு ஒப்பற்ற மகத்தான தலைவர் எலிஸ் தமிழர் அவர்கள். அப்படியான தலைவரை வந்து சாதியின் முத்திரை குத்தி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு போய் நீங்களும் குறுகிய வட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாதீங்கன்னு சொல்லி அண்ணன் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். எச்சரிக்கை மட்டும் கிடையாது, அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வயதுக்கு நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அறிவுரையாகவே சொல்கிறேன். அண்ணன் ஆராசா அவர்கள் திருத்திக் கொள்ளணும். இதோடு நிறுத்திக்கங்க. அண்ணன் அவர்கள் மேலும் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடாத அளவுக்கு இருக்கிறது அண்ணன் அவர்களுக்கு நல்லது.